அக்கா வீடு கோபாலபுரம். கோபாலபுரத்தில் அவங்க கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அக்கா அவங்க தமிழரசு இருக்காங்க, அத்தானுடைய தம்பி அவங்க. ஒரு காலத்தில் அவங்க அழகிரி சார், அவங்க பெரியத்தான் அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மதுரைக்கு போனாங்க. கலைஞர் மேலே மாடியில் இருப்பார். எங்கள் அத்தை இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. தயாளம்மான்னு சொல்லி அவங்க அத்தை இருப்பாங்க. எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அந்த ஹாலில் தான் அவருக்கு டிவி, பொதுவாக டிவி வச்சுருப்பாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பார்ப்போம். உள்ளுக்குள்ளே கோபாலபுரத்தில் அந்த கடைசியில் அப்படியே நேராக போனீங்கன்னா தளபதி முதல்வரோட ரூமு. அதில் தான் அவங்க அக்கெல்லாம் உதயா, செந்தா எல்லாமே சிந்து எல்லாமே அந்த ரூமில் இருப்பாங்க. எனக்கு சைடில் ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அந்த ரூமில் தான் நான் போய் படுத்துப்பேன். எங்கள் அக்காவுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா சனி ஞாயிறு லீவு காலேஜ்னாக்கா சனிக்கிழமை அங்கே வரணும்னு எதிர்பார்ப்பேன். அதில் ரொம்ப பாசமாக இருப்பாப்புல. சில நாள் நான் போக மாட்டேன். சனிக்கிழமை போகாமல் ஹாஸ்டல்லே இருந்துருக்கும் போது எனக்கு ஃபோன் வரும். அப்போல்லாம் அந்த கால் லேண்ட்லைனில் 50 பைசா போட்டு பேசுகிறது தான், நம்ம இங்கேருந்து பேசுகிறது தான். அவங்க வீட்டிலேருந்து லேண்ட்லேருந்து அந்த கால் எங்களுக்கு வரும். என் ஃப்ளோர்லேயே ரேர் பிளாக்கில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் 148 என்னுடைய ரூம் நம்பரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கெலாம் ஒரு கால் வந்துச்சுன்னா, உங்கள் அக்காக்காக தான் கூப்பிட்றாங்க. கரெக்டாக என் ரூமில் உள்ளவங்க சொல்லுவான், தம்பி நீ போலில்லை, அக்கா கூப்பிட்றான். அதுமாரி இப்போ ஃபோன் எடுத்து, என் தம்பி ஏன்பா வரல அப்படின்னு, வந்துடுறேங்க்கா வரேங்க்கா, மதியானம் சாப்பாடு வந்துடுப்பா அப்படின்பாப்ப.